நம்ம சிஎஸ்கே பவுலிங் கோச்சுக்கான ப்ராசஸை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 2 மான்ஸ்டர் பவுலர்கிட்ட பேச்சுவார்த்தையும் வந்து இப்போ நடத்த போகிறாங்க. யார் அந்த பவுலர்ஸு, இப்போதைக்கு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த 2 பேர்த்தில் யார் வந்தால் நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் பெஸ்ட்டாக இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் சிஎஸ்கே வீரரான சாம் கர்னை நம்ம சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணமாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, அப்படி நம்ம சாம் கரன் என்ன பண்ணியிருக்காரு, இப்போதைக்கு நம்ம சாம் கரனை பற்றி சிஎஸ்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம் கரனை பார்த்துடலாம். ரீசெண்டாக நேற்று ஒரு அப்டேட்டு நம்ம கிரிக்பஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு 5 முக்கியமான வீரர்களை வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 2 வெளிநாட்டு வீரர்கள் நம்ம டெவான் கான்வே, சாம் கரன், இவங்க 2 பேரையும் சிஎஸ்கே வந்து மேபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிக்பஸே வந்து ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து முடிவு பண்ணிட்டோம், ஏன்னா சீசன் சரியாக வந்து அமையலை நம்ம சாம் கரனுக்கு. ஸோ இதன் காரணமாக இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்பஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. அதாவது தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ட்விட்டராக இருக்கட்டும், நம்ம சாம் கரன் வீடியோவை நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே ஒரு டவுட்டாக இருந்துச்சு சிஎஸ்கே வந்து இவரை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதையுமே வந்து நம்பாதீங்க, யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் வந்து முடிவு பண்ணலை. இப்போதைக்கு சிஎஸ்கே தளத்தில் வந்து எது கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து வெளியாகுதோ அது வரைக்கும் யாரையுமே எதுவுமே வந்து நம்பாதீங்க. இப்போதைக்கு நாங்கள் எதையுமே வந்து முடிவு பண்ணலை. அதாவது சாம் கரனை வந்து கன்ஃபார்மாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சாம் கரனை என்ன காரணமாக வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஐபிஎல் சரியாக வந்து அமையலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லையுமே நல்ல ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் பவுலிங் கோச்சை பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இதை பற்றின அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. போன சீசனை பார்த்தீங்கன்னா, அதாவது நடந்து முடிஞ்ச சீசனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவில் பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்பட்டிருந்து. நம்ம டிஜே பிராவோ பவுலிங் கோச்சாக இருக்கும்போது தரமான பவுலிங்கில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து பவுலிங் அமைஞ்சிருக்கு. இது காரணமாக பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான மான்ஸ்டர் பவுலர்கிட்ட நம்ம சிஎஸ்கே வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்த போகிறாங்களாம். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டெயின், அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சுமிபதி பாலாஜி, இந்த 2 பேர்கிட்ட தான் நம்ம சிஎஸ்கே வந்து அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 2026 பவுலிங்கில் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேர்த்துக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தையை நடத்த போகிறாங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம லட்சுமிபதி பாலாஜி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து பவுலிங் கோச் பண்ணியிருந்தார். பர்சனல் காரணமாக தான் வந்து வெளியேறி இருந்தார். ஸோ இவர் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மறுபக்கம் நம்ம ஸ்டெயின் பவுலிங்கில் அதிவேகம் தேவை அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான பிளானில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 பேரும் 2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கேவின் பவுலிங் கோச்சாக செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அதிக சான்ஸ் அப்படின்னா அது லட்சுமிபதி பாலாஜா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லட்சுமிபதி பாலாஜி இல்லைனா ஸ்டெயின், இந்த 2 பேர்த்தில் கன்ஃபார்மாக ஒருத்தர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேவோட புதிய பவுலிங் கோச்சாக யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த 2 பேர் தவிர வேறு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.